நிரஞ்சன். அம்மா வாங்க. என்னப்பா தூங்கலையா இன்னும்? தூக்கம் வரலம்மா, அதான் சும்மா அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் நிரஞ்சன், சரியா சாப்பிட மாட்டே, சரியா தூங்க மாட்டே, இன்னைக்கு வச்ச டிஃபன் கூட சரியா சாப்பிடல, என்னப்பா ஆச்சு உனக்கு? அம்மா அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இல்லை நிரஞ்சன், நானும் கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட. அப்போல்லாம் எங்களுக்கு நிறைய டைம் ஒதுக்குவ, எங்கள் கூட நல்லா பேசுவ, சிரிப்ப. இப்போல்லாம் அந்த பேச்சும் இல்லை, சிரிப்பே காணும். ஏன்பா இப்படி இருக்க? வேலை டென்ஷன்னா வேலையோடு விட்டுட்டு வந்துருப்பா. அதை ஏன்பா வீட்லேயும் வந்து அதையே யோசிச்சுட்டு எதுக்குப்பா இதெல்லாம்? நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா? நீ வேலை செஞ்சு தான் நாங்கள் வாழணும்னு இருக்கானே. நீலேருந்து உன் புள்ள உன் பேரன்னு 10 தலைமுறைக்கு வாழற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஓடி ஓடி உழைச்சி இப்படி மண்டையில் எல்லா பிரச்சனையும் ஏற்றிக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கியேப்பா. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ எனக்கு இன்னைக்கு தூக்கம் வரல, அவ்வளோதான். எப்பவுமே 10 மணிக்கு 11 மணிக்குள்ளே தூங்கிடுவேன். இன்னைக்கு தூக்கம் வரலையே, சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதாம்மா. அது மட்டும் இல்லை, 10 தலைமுறைக்கு இல்லை 20 தலைமுறைக்கு சொத்து இருந்தாலும் அதில் நான் சம்பாதிச்சதுன்னு இருக்கணும்ல. அப்பா உழைப்பு, அப்பாவோட பணம்னு நான் வாழ்ந்தேன், நான் படித்தேன். அதே மாதிரி என் பிள்ளையும் வாழணும்னு நான் நினைக்கக்கூடாதாம்மா? அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனாலும் உன் உடம்பையும் சேர்த்து இப்படி கெடுத்துக்கிறியே, அதுக்கு தான்ப்பா சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் போய் படுங்க போங்க. இல்லைப்பா நிரஞ்சன், உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். என்னம்மா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு நாங்கள்லாம் பேசிட்டோம். அம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? இப்போ எனக்கு நிச்சயதார்த்தம்லாம் ஒன்றும் வேணாம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன நிரஞ்சன் இப்படி பேசுகிற? ஆமாம்மா, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு ஒர்க் ப்ரெஷர் வேற நிறைய இருக்கு. இதுல நிச்சயதார்த்தம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். அதுக்காக பேசி வச்ச கல்யாணத்தை அப்படியே நிறுத்த சொல்றியா என்ன? ஐயோ அம்மா, நான் என்னைக்கா இருந்தாலும் கிருத்திகாவை கல்யாணம் பண்ண போறது தான். இப்போ வச்சு எங்க கல்யாணம் நடக்கத்தானே போகுது. நீங்க ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? இங்கே பாரு நிரஞ்சன், உன் தங்கச்சி நிலா இருக்காளே, நீ கல்யாணம் பண்ணாதான் அவள் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போனீன்னா அவளுக்கு எப்போ இந்த கல்யாணம் பண்ணுறது சொல்லு? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உங்கள் அத்தை சண்டை போடாத குறை தான். அவங்க பொண்ணு பெற்றவங்கப்பா, அவங்களுக்கு தெரியும் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு. இன்னைக்கு எப்படி பேசுனாங்க தெரியுமா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், எங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. அம்மா அவங்க பேசுனதுக்காகலாம் என்னால் கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுமா. நீங்க அத்தையை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னப்பா என்ன பேச போற? அப்பா அது சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுப்பல என்ன பேசுறதுன்னு. அது கல்யாணத்தை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு. இங்க பாருப்பா நிரஞ்சன், இது வரைக்கும் அப்பா நீங்க சொல்றதுக்கு எதுக்காச்சும் வேணான்னு சொல்லியிருக்கனா? ஏன் தெரியுமா, என் பிள்ளைங்க எல்லா விஷயத்துலயும் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நீங்க சொல்ற எதுக்குமே நான் எதிர்த்து கூட பேசினது இல்ல, எல்லாத்துக்கும் தலையாட்டிப்பேன். ஆனா இப்ப நீ பேசுற பாரு, இந்த விஷயம் ரொம்ப தப்புப்பா. 3 மாசத்துக்கு முன்னாடி பேசி வச்ச நிச்சயதார்த்தம், அவங்களும் எவ்வளவு நாள் தான்ப்பா காத்துட்டு இருப்பாங்க? ஒருவேளை நம்ம நிலாக்கு இந்த மாதிரி நடந்தா நீ சும்மா இருப்பியா என்ன? நம்ம பக்கம் மட்டும் இருந்து யோசிக்க கூடாதுப்பா, எல்லாரும் மனநிலையும் எப்படி இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்குப்பா. இப்போதைக்கு எப்படி நிச்சயதார்த்தம்லாம் பண்றது? நிரஞ்சன், எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. மில்லு பார்க்கணும், ஃபேக்டரி பார்க்கணும், அது இதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய தலைவலிப்பா. ஆனா என்னைக்காச்சும் அதை நான் வீட்டுல காமிச்சிருக்கேனா, இல்ல உங்ககிட்ட அந்த கோபத்தெல்லாம் காமிச்சிருக்கேனா, அந்த டென்ஷனை காமிச்சிருக்கேனா சொல்லு? எப்பவுமே வேலை வேற வீடு வேறதான்ப்பா. வேலையில வர டென்ஷனை கூட நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட பேசி சிரிச்சின்னா அது காணாமே போயிடும் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் பெரிய காரணமா என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. அப்பா அது வந்து, இல்லனா உனக்கு கிருத்திகாவை பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு கிருத்திகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னப்பா, அவளும் எத்தனை நாள் தான் காத்துக்கிட்டு இருப்பா? நாங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க தான்ப்பா, அந்த கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு நிரஞ்சன், அப்பா சொன்னா கேளு. நாங்க எல்லாம் சேர்ந்து நிச்சயதார்த்த தேதியை குறிக்கிறோம். நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், அப்புறம் கல்யாணத்தை வேணா ஒரு 4-5 மாசம் தள்ளி வைப்போம், பரவாயில்லையா? சரிங்கப்பா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நீங்க டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா. நிரஞ்சன், நிஜமாவா சொல்ற? ஆமாமா, எங்க அப்பாவும் அம்மாவும் என்னைக்குமே எங்களுக்கு கெட்டது நினைக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு நல்லது பண்றதுல தான் உங்களுக்கு சந்தோஷம்னா உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கிருத்திகாவும் நான் ஆசைப்பட்ட பொண்ணு தானே. இந்த முறையும் என் விருப்பத்துக்கு நீங்க சரின்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணிதான் ஆகணும். நீங்க போய் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கம்மா. நிரஞ்சன், நீ இவ்ளோ சீக்கிரமா ஒத்துப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலப்பா. இப்பதான் நிரஞ்சன் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நாங்க டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்றோம். சரிங்கப்பா. வாமா போலாம், அவன் தூங்கட்டும். சரிங்க. நிரஞ்சன், நல்லா தூங்குடா கண்ணா. சரிங்கம்மா. சொப்பனா நாளெல்லாம் பார்த்தாச்சுமா. அப்படியாப்பா? என்னைக்குப்பா?
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிருவோமா? தாத்தா, எதை பற்றி சொல்கிறீங்க? நல்ல நாள் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அது சந்தோஷமான விஷயம்தான். இதை தானே அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அது ஒன்றும் இல்லை நிலாமா, உங்க அண்ணனுக்கும் கிருத்திகாக்கும் நிச்சயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் நாள் குறிச்சிட்டு வந்திருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கான், அப்பவே நிச்சயத்தை வச்சுக்கிடுவோமா? ஐ, அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட்டா? சூப்பர் தாத்தா. என்னம்மா கல்யாண பொண்ணு, உனக்கு சம்மதமா? போங்க பாட்டி. அவ வெக்கப்பட்டு ஓடிட்டா. அப்ப அவளுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தான். என்னப்பா நிரஞ்சன், உனக்கு சம்மதமா? சம்மதம் பாட்டி. என்ன இதுங்க, ஆளாளுக்கு வெக்கப்பட்டு ஓடுதுங்களே. இப்ப அப்படிதான் அத்தை இருப்பாங்க, போக போக பாருங்க. நல்லா சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான். சரி, நம்ம எல்லாம் போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடை பண்ண தொடங்குவோம். அதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? எல்லாரும் இந்த ஊர்ல வந்ததுல இருந்து கோவிலுக்கே போகல. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்லது நடக்க போகுது. தெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அப்புறமா தொடங்கலாம். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் தாம்மா. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாப்பா, எது செஞ்சாலும் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. சரிம்மா, அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் சீக்கிரமா பண்ணி முடிச்சிடுறேன். இங்க பாருப்பா, ஒருத்தரை விடக்கூடாது. நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனோம் கோவிலுக்கு. சரிங்கப்பா, அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, உனக்கு சம்மதமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சா நல்லதுன்னு எனக்கும் தோணுதுப்பா. அது மட்டும் இல்லை, தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தரும் போகிறதுக்கு பதில் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போகலாம். ஆமாம்மா சொப்பனா, இதை நான் மறந்துட்டேனே. அப்படி போனா இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்ல? அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லப்பா, சாப்பாட்டுக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்ணணும். நம்ம சாயந்தரம் வரைக்கும் கோவிலே இருந்துட்டு வரலாம். சரிப்பா, உன்னை நம்பி நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நீ தான் எல்லாத்தையும் சரியா பண்ணணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா, 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 வாமா, வா உட்காரு. நானே நான் கூப்பிட்டது கூட கேட்காம உட்காந்து யோசிச்சுனுக்கிறேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லம்மா, அருண் 2 நாளா வீட்டுக்கு வரல. அதான் என்ன பண்றானோ யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது, 2 நாளா வீட்டுக்கு வரலையா? எங்கண்ணா போனா அவன்? அருணோட ஃப்ரெண்டு சூர்யா இருக்கான்ல, அதாம்மா என் ஃப்ரெண்டோட பையன். அவங்க வீட்டுல போய் இருக்கான். அப்பனா விக்னேஷ் இருந்தான், இப்ப அவனுக்குன்னு யாரும் இல்ல. அர்ஜுன் நிரஞ்சன் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு அருண் பழக மாட்டான். அதனாலதான் சரி, என் ஃப்ரெண்டோட பையன் சூர்யா இருக்கான்ல, அங்க கொண்டு போய் விட்டேன். கொஞ்ச நாளைக்கு அவன் கூட இருக்கட்டும்னு. அவனும் தனியா தான் இருக்கான் அவன் வீட்டுல. சரி, இவனுக்கு துணையா அவனும் அவனுக்கு துணையா இவனும் இருப்பாங்கன்னு நினைச்சேன். 2 நாளா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அருண் பேசவே மாட்டாமா. நானே இப்படி சொல்லுங்கிற, அப்ப நேர்லயாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம்ல? இல்ல அந்த சூர்யாக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல? அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்காமையாமா இருப்பேன், கேட்டேன். அவனே ரொம்ப சோகத்துல இருக்கான் அங்கிள், எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாமா. அததான் யோசிச்சுன்னு இருக்கேன், என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணு வேற இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிருச்சா, அந்த ஃபீலிங்லயே இவன் இருக்கான்னு நினைக்கிறேம்மா. அண்ணா, அதை பத்தி பேசுறதுக்கு தானே இப்போ வந்துக்கிறேன். நேற்று நிலாவை நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், தனியா பேசலான்னு. எங்கண்ணே வீட்டுக்கு போனால் பேச முடியுத, எல்லாம் சுற்றி சுற்றி நின்றுக்குதுங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனியா? என்னம்மா சொன்ன அவகிட்ட? அண்ணா, அருணை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வச்சுட்டு வந்துக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இலகுன மனசான். யாரை பற்றி எதனா இந்த மாதிரி சொன்னேன்னா அந்த பொண்ணு டக்குன்னு மனசு மாறிடும்னு சொன்னாங்க. அதனால அருண் நிலைமையை நான் சொல்லிட்டு தானே வந்துக்கிறேன். சொல்கிறப்பவே அவளுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. நீ வேணா பாரு, ஒரு 4-5 நாளில் அவளே அருணுக்கு கால் பண்ணி பேசுவா பாருண்ணே. அப்படியாம்மா? ஃபோன் பண்ணுவான்ற? கண்டிப்பாக பண்ணுவானே. அது மட்டும் இல்லை, இப்போ நிரஞ்சனுக்கும் கிருத்திகாக்கும் நிச்சயதார்த்தம் வேறு பண்ண போகிறாங்களாமே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களாமா? ஆமாண்ணே, அவங்க முடிவெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம பூஜாவோட நிலைமை என்னம்மா ஆகுறது? அண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பூஜாக்கிட்டையும் பேசிட்டேன்.
யாரு கூட நிச்சயதார்த்தம் நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் என் கூட தான் நடக்கணும்னு அவ தெளிவா சொல்லிட்டானே. எப்படி இருந்தாலும் நிலாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நம்ம கையில வந்துருவாங்க. நிலா மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா சொத்துல இருந்து சொந்த பந்தம் வரைக்கும் மொத்தமா நம்ம சைடு தான் ஊந்து கிடக்குங்க. அப்ப நம்ம என்ன சொன்னாலும் எல்லாருமே தலையாட்டுவாங்கண்ணே. அதனால தான் சொல்றேன், இப்போதைக்கு அவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நம்மளால எதுவும் பிரச்சனை வருதுன்னு இருக்கக்கூடாதுண்ணே. ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். அதானே, அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக போறாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச குழப்பத்தை நம்ம பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்ல, நீயும் வந்தா நீ நிலா கிட்ட பேசு. அவன் மொத்தமா மனசு மாறவும் வாய்ப்பு இருக்குது இல்லைண்ணே. சரிம்மா, நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். வேற என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தாழ்ந்து தான் போய் ஆகணும். ஆமாண்ணே, நம்ம இறங்கி போறதுல தப்பே கிடையாது. நீ என்ன பண்ற, இந்த விஷயத்த போய் அருண் கிட்ட சொல்லு. அவனையும் குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லுண்ணே. அங்க எல்லாத்தையும் நிலா கிட்ட பார்த்து பேசிக்கலாம். சரிம்மா, நானே அவனை போய் நேர்ல பார்க்கணும்னு நினைச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு போறேன், போயிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இனிமே அவன் இங்க இருக்க வேணா, கையோட கூட்டின்னு வந்துரு. அந்த பையனை வேணா இந்த வீட்டுல வச்சுக்கண்ணே. வீடு நல்லா பெருசா தானே இருக்குதே, இருந்துன்னு போட்டான். அது இல்லம்மா, பூஜா வேற இங்க இருக்கா. அதான் வயசு பையனை எப்படி வீட்டுல தங்க வைக்கிறதுன்னு பாக்குறேன். அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. நான் என்ன 10 மைல் தூரம் ஆகுறேன். இதோ பக்கத்து வீடு எங்கள் வீட்டில் தங்க வைண்ணே. அதான் மீனாகிறாள்ல, அவ கூட சேர்ந்து இருந்துன்னு போட்டான். சரிம்மா. சரிண்ணே, நான் வரேன். நீ கண்டது யோசிச்சு நிற்காத. நான் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். யாராலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. அதுக்கு நம்மளுக்கு தேவை பொறுமைதான்றதை நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன். பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும். தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் அவசரப்படுறாதண்ணே, சொல்லிட்டேன். சரிம்மா, சரிம்மா, நீ சொல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரிண்ணே, நான் வரேன். சரிம்மா.